அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயமாக நேற்றைய தினம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றுள்ளார். ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக பதவியேற்ற பின் ட்ரம்ப் மேற்கொள்ளும் முதல் மத்திய கிழக்குக்கான பயணம் இதுவாகும். பயணத்தின் முதல் நாடாக ட்ரம்ப் நேற்றைய தினம் சவுதி அரேபியாவிற்கு சென்றிருந்தார். தனி விமானம் மூலம் ரியாத் சென்ற ட்ரம்பை சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்றிருந்தார். அதன் பின்னதாக டொனால்ட் ட்ரம்பும் முகமது சல்மானும் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தனர். வர்த்தகம், இருநாட்டு உறவு, இஸ்ரேல் ஹமாஸ் போர், ஈரான் விவகாரம், மசகு எண்ணெய் உட்பட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பில் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இந்நிலையில் அமெரிக்காவில் $600 பில்லியன் முதலீடு செய்ய சவுதி அரேபியா திட்டமிட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தம் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் முகமது பின் சல்மான் இடையே கைச்சாத்திடப்பட்டுள்ளது. அதேபோல் அமெரிக்காவிலிருந்து $142 பில்லியன் மதிப்பிலான ராணுவ ஆயுதங்களை சவுதி அரேபியா கொள்முதல் செய்யும் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளது. இந்த முதலீடு மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையே உறவை மேலும் வலுப்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.